ஹாய் ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அனிமே ஐ ஆம் கிவிங் த டிஸ்கிரிப்ஷன் நோபல் லேடி ஐ ரெஸ்கியூஸ்ட் கிராஸ் கோர்ஸ் இன் நாட்டினஸ் சீசன் 1 எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். அப்படியே மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவுக்கு ஒரு கமெண்ட்டும் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து என்ன மிஸ்டேக் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். அதை நீங்கள் தான் சொல்லணும், என்ன சொல்ல முடியாது. நீங்கள் சொன்னால் தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே கைஸ், வரலாம் பேசாமல் எபிசோட ஸ்டார்டிங்கில் ஸ்டோன்மெண்ட் சார் நீ என்ன பண்ணுவோம் ஒன்று வச்சு என்ன பண்ணுறது ஹீரோ அதுக்கிட்ட போகிறான். ஆலன் நீ விடு, நான் பாத்துக்கிறேன். ஹீரோ பக்கத்துல போய் உன்னோட பேரு மெகத்து தானே, அதை தெரிஞ்சுட்டு நீ என்ன பண்ண போற? அப்ப நீ தான் மெகத்து எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, உன்னை பார்த்து 7 வருஷம் ஆச்சு. அதை கேட்டு டென்ஷன் ஆயிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். எனக்கு எந்த ஹியூமனுமே தெரியாது அப்படின்னு சொல்றேன். ஹீரோ அந்த அட்டாக் டச் பண்ணிட்டு என்ன நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். சரி நானே சொல்றேன், இட்ஸ் மீ ஆலன் கிராஃபோர்டு. நான் மேஜிக்கல் அகாடமில இருந்து வரேன். தி கிரேட் டீமன் லார்ட். நீங்களா? ஐயோ நான் மன்னிச்சிருங்க, நான் வந்து நீங்க என்ன தெரியாம வந்து பேசிட்டேன், மன்னிச்சிருங்க கிரேட் டீமன் லார்ட். அப்ரெண்டிஸ் எல்லாம் வந்து கத்திட்டு இருக்காங்க. பாஸ் நீங்க நினைச்சா ஒரே அடியில அவரை கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. வாய மூடுங்கடா, முன்னாடி யாருன்னே தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. ஹீரோ நீங்க என்ன நடக்குது எருக்கா சொல்றாங்க. நம்ம ஹீரோ வந்து 12 வயசுல வந்து அகாடமி வந்து கிராஜுவேட் பண்ணிட்டான். அதுவும் இல்லாம அங்க டீச்சராகவும் இருக்கான்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் என்னது அப்படின்னு கேட்குறாங்க. மகத்தை ரொம்ப நேரமா தலையை குனிச்சுட்டே இருக்க, எந்திரி அப்படின்னு. மகத்தை எந்திரிச்சிட்டு ரொம்ப நன்றி மாஸ்டர்ன்றான். ஆனா அது ஏன்ட்ட வச்சுட்டு பார்த்தியா, அதான் ரொம்ப தப்பு. ஹீரோ ஏன்ட்ட பிரச்சனை பண்ணி தான் கூட பரவாயில்ல, நான் எதுவும் பண்ணியிருக்க மாட்டேன். ஆனா என்னோட சார்லட்டை வந்து சார்லட் எனக்கு யாரு, ரொம்ப நாள் அவன் என் கூட இருக்கா. ஆனா அவன் எனக்கு தங்கச்சியா இல்ல, அவன் என்னோட உமன். இதெல்லாம் அப்படியே நம்ம மகத்திட்ட சொல்லிட்டு இருக்கான் ஹீரோ. அப்படியே சீன் கட்டாயி இங்க நம்ம ஹீரோ பேரஞ்ச மாதிரி உட்காந்துருக்கான். கிரேட் டீமன்லாம் என்னாச்சு? ஓ நீங்க 2 பேரும் வந்திருக்கீங்களா, நான் கவனிக்கவே இல்லை அப்படின்றான். எதே கவனிக்கலன்னு மியாச்சான்னு சொல்றாங்க. எருக்கா எனக்கு புரிஞ்சு போச்சு, சார்லட்டுக்கு உனக்கு சண்டையில அப்படின்றாங்க. அவன் இதை எப்படி கண்டுபிடிச்ச, மூஞ்சிலே தெரியுதுரா அப்படின்றாங்க. அப்படியே நம்ம ஹீரோ என்னாச்சுன்னு சொல்றான். அப்படியே பிளாஷ்பேக் போகுது. பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோ வந்து கேக்கு காஃபி இதெல்லாம் கொடுத்து நம்ம ஹீரோயினை சந்தோஷப்படுத்துறான். ஹீரோயின் வந்து கேட்குறாங்க, நான் தான் வந்து காசு வாங்கிறேன் இல்லை வேலை பார்க்கறக்கு, நீங்க இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. நீ வீட்டை மட்டும் கிளீனாக வச்சுக்கல, கார்டனையும் கிளீனாக வச்சுக்கிற, அதனால வந்து காசு உனக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். சரி இந்த காசெல்லாம் போய் செலவு பண்ணி சேர்த்து வச்சுட்டு இருக்காத. அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம சார்லட் வந்து கிளம்புறாங்க, தனியாக கிளம்புறாங்க டவுனுக்கு. பிளாஷ்பேக் முடியுது. நம்ம ஹீரோ அதெல்லாம் சொல்லி ஃபீல் பண்ணிட்டு அவங்க 2 பேரும் நம்ம ஹீரோ பேசுற கேட்காம 2 பேரும் அவங்களுக்குள்ளே சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. நான் பேசுற கவனிக்காம நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்துறான். அதுக்கு நீ என்ன போக சொன்ன? நான் போக சொல்லிட்டேன், கியூட்டான ஃபேஸை பார்க்க எனக்கு போக சொல்லணும்னு தோணுச்சு, அதை சொல்லிட்டேன். அவளை தனியாக டவுனுக்கு அனுப்புறது கூண்டுக்குள்ள இருக்க மிருகங்களுக்கு கறி துண்டு போடுற மாதிரி, அதனால நம்மளும் கிளம்பலாம்னு சொல்லிட்டு 3 பேர் சேர்ந்து கிளம்புறாங்க. 3 பேர் நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ண 3 பேர் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் மேப் எடுத்து பார்க்குறாங்க. ஹீரோ ஐயா ஜாலி என் மேப் எடுத்து பார்த்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் டீமன் லார்ட் என்ன வாங்குறக்கா அவன் வந்தா எனக்கு தெரியல, அவன் வந்து கேட்டதுக்கு சீக்கிரட்னு சொல்லிட்டா. என்னது சீக்கிரட்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிக்கிறாங்க. ஹீரோ ஏ சூப்பர், அவகிட்ட சீக்கிரட்லாம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷம். சார்லட் மியாவும் நம்ம ஹீரோவை இவன் யாரா கோமாளின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஹீரோயின் மேப்பை பார்த்து நடந்து போய் தொலைஞ்சு போயிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயினை போட்டு சுத்து போட்டுறானுங்க. ஒவ்வொருத்தனும் பார்க்க தினுசா இருக்கானுங்க. இப்போ என்ன பண்ணலாம்னு யோசிச்சிருந்தப்ப நம்ம ஹீரோவை போய் டப்புன்னு போய் எல்லாத்தையும் வந்து அடிச்சு போட்டுறான். அதுக்கப்புறம் வந்து ஹீரோயினுக்கு வந்து எல்லாரும் வெல்கம் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. எல்லாரும் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க மை லேடி அப்படின்றானுங்க. என்னடா நடக்குதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அவன் வேலையை கட்டிட்டான். நீங்கள் எல்லாரும் அவன்கிட்ட மரியாதை பேசுறீங்க, இல்லை குழி தோண்டி புதைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மிரட்டிட்டு வரான். ஹீரோயின் உங்கள் எல்லாத்துக்கும் அடிபட்டுருக்கா, நான் மேஜிக் பேசணும் தர இதை வச்சு ஹீல் பண்ணிக்கங்கன்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு எல்லாரும் வந்து கண் கலங்கி நீங்கள் எங்களோட ஏஞ்சல் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனா பார்த்துங்க நம்ம ஹீரோ எந்த லெவலில் அடிச்சு போட்டிருக்கான்னு. ஹீரோ என் பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு பார்த்தேல அப்படின்ற. ஸ்னேக் பாய் ஏதாவது சொல்லலான்னு வரான். நம்ம ஹீரோ கண்ணடிக்கிறான். அதை பார்த்துட்டு அவன் மிரண்டான். ஆமாம் உங்களுக்கும் ஆலனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்குறான். எனக்கு போகிறதுக்கு வீடு இல்லை, ஆலன் கூட்டிகிட்டு போய் நாங்கள் ஒரு மெய்டாக வச்சு நான் பத்திரமா பார்த்துக்கிறான். ஆலனுக்கு எனக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் மாஸ்டர் சர்வெண்ட். இதை சொன்ன ஹீரோயினுக்கும் வைக்கும், இதை கேட்ட ஹீரோக்கும் வைக்கும். இதை கேட்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கு ப்ரோ, நீ ஓகேவா? இங்கே ஒருத்தர் இதை கேட்க ரொம்ப கேவலமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். பக்கத்தில் டே பார்த்து பேசுகிறா, ஹீரோ இங்கே தானே இருக்கான்னு சொல்கிறாங்க. மாஸ்டர் சர்வெண்ட் சொல்லி நம்ம ஹீரோ வச்சுக்கிட்டு இருக்கான். சுற்றி இருக்கவங்களாம் நீங்கள் ஹீரோ கூட இருக்கிறது வந்து ஒரு பாவம் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் அவர் அப்படிலாம் கிடையாது, அவர் ஒரு ஜென்டில்மேன் அப்படி சொல்கிறாங்க. யாரும் அப்படி நினைக்காங்க, டீமன் லார்டு ரொம்ப நல்லவர். அப்புறம் நாங்கள் நைட்டு 2 பேரும் ஒன்றா சேர்ந்து நாட்டியான விஷயங்கள்லாம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. இங்கே இருக்க எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. நேற்று நைட்டு கூட நாங்கள் நாட்டியான விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தோம்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. என்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இமேஜ் இருக்கவும் சொல்கிறாங்க. ஆனால் ஒன்றும் இல்லைப்பா, காப்பி குடிச்சிட்டு பிஸ்கட் சாப்பிட்டு இருந்தான் அதான் சொல்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கிளம்புறாங்க. எல்லாரும் டாடா சொல்லிட்டு திரும்பவும் வாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கேருந்து நாட்டி கடை ரொம்ப தூரத்தில் இருக்குது, போகிற வரைக்கும் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு நம்ம மியாச்சான் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ சொல்கிறான்,
இந்த மொத்த இடத்த என்னோட கண்ட்ரோலில் கொண்டு வர போகிறேன் அப்படின்றான். ஃபர்ஸ்ட் ஒன் பப்பர் ஃபேமிலி, நெக்ஸ்ட் உல்ஃப் ஸ்டண்ட், இப்படியே அட்டாக் நேம்லாம் சொல்லி மொத்த இடத்தையும் கண்ட்ரோலில் கொண்டு வர நம்ம ஹீரோ. நம்ம மொத்த இடத்தையும் கிளியர் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் சார்லட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லாத்தையும் முடிச்சுட்டு காஃபி ஷாப்பில் போய் காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க ஹீரோவும் தங்கச்சியும். அப்படியே மியாச்சான் வர நம்ம ஹீரோ ஓடி போய் கேட்குறான், அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பர்ச்சேசிங்லாம் கரெக்டாக பண்ணிட்டால அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். அதெல்லாம் கரெக்டாக முடிஞ்சிச்சு. நம்ம ஹீரோ காதில் போய் கேட்குறான், அவள் என்ன பர்ச்சேஸ் பண்ணான்னு பார்த்தியா, அதை நான் சரியாக பார்க்கல, அவன் கவனிக்கலை அப்படின்றா. அப்படி நம்ம ஹீரோயின் ஓடி வராங்க. ஆலன், மியாச்சான், எருக்கா 3 பேர் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. அவங்க கூட ஒரு பொண்ணு ஓடி வருது. அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா அந்த கடைக்கார பொண்ணு தான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா ஆலன், நான் வர வழியெல்லாம் பார்த்தேன், உங்களை பற்றி நல்ல விதமாக எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, அப்படிலாம் இருக்க சான்ஸே இல்லையே. ஆமாம் உண்மைதான், நீங்கள் ஒரு ஆள் அடிச்சிங்களே கடை முன்னாடி, அவன் வந்து அவனுக்கு நாங்கள் கடன் போட்டிருந்தோம், எங்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தான், ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தான், அவனை அடித்ததில் வந்து இப்போ நாங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கோம் அப்படின்றாங்க. நம்ம அதை சார்லட்டுக்காக பண்ணோம், இவங்க எதுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஹீரோ அதை சார்லட்டுக்காக பண்ணுவோம், ஆனால் அங்கே பார்த்தா ஹீரோ ஆகிட்டான். அந்த கடைக்கார பொண்ணும் நம்ம சார்லட்டை பார்த்துட்டு நீ நல்ல பாய் ஃப்ரெண்டை சூஸ் பண்ணிக்க அப்படின்றாங்க. அதை கேட்டு 2 பேரும் மூஞ்சி செவந்துருது. அவன் என் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இல்லைன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆனால் அவங்க வந்து நீங்கள் கப்புள்ஸ் மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்படி சிரிச்சுட்டே போகிறாங்க. ஹீரோ அப்புறம் அவனோட ஷாப்பிங்லாம் எப்படி போச்சுன்னு கேட்குறான். அப்புறம் வந்து அவங்க கிஃப்ட் எடுத்து கொடுக்குறாங்க. 2 பேர்த்துக்கு தான் எடுத்து கொடுக்குறாங்க. அது வந்து நம்ம மியாச்சானுக்கும் நம்ம எருக்காவுக்கும் எடுத்து கொடுக்குறாங்க. ஹீரோ கோவம் வருது, எனக்கு கிஃப்ட் வாங்கலையான்னு சொல்லிட்டு. சார்லட், நீ எனக்காக எதுவும் வாங்கலையா? இல்லை, உங்களுக்கு என்ன வாங்குறேன்னு எனக்கு தெரியல, நானும் வந்து தேடி பார்த்தேன், ஆனால் உங்களுக்கு எதுவும் கிடைக்கல. சார்லட், உன் கையில் எது கொடுத்தாலும் நான் வாங்கிக்குவேன், பூச்சி மண்புழு எதுவாக இருந்தாலும் நான் வாங்கியிருப்பேன், என்னதான் இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட கடனில் இருக்கேன். இல்லை, நீ கடனில் இருக்கேன்னு நான் சொல்ல வரல சார்லட், நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம், இங்கே தையல் கொஞ்சம் விட்டு போயிருக்கு, நான் உங்களுக்கு புதுசாக தச்சு தரேன் அப்படின்றாங்க. அப்படியே உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே என்கிட்ட சொல்லுங்கள். ஹீரோ கண்டிப்பான்னு வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ மனசுல நினைக்கிறான், இவளுக்காக வந்து நான் என் ஹார்ட்டில் வந்து ஏதோ வளர்த்துக்கிட்டு இருக்கேன், இவ கூட இருக்க டைம் மட்டும் எனக்கு வந்து ரொம்ப வந்து சூப்பராக இருக்குது, அது எனக்கு ஸ்பெஷல்னு தோணுது, அதை எப்போவுமே வந்து நான் மறக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே இதெல்லாமே நினச்சிக்கிட்டு இருக்கான். இவ கூட இருக்கும்போது டைம் மட்டும் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து மனசுலேயே நினைக்கிறான். இதோட அந்த எபிசோடு முடிஞ்சுச்சு காய்ஸ். வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம ஹீரோ வந்து ஃபாலோ ஆகிட்டான். அதான் வந்து நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு விழுந்துட்டான். ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவனோட ஹார்ட்டை வந்து இழந்துட்டு வரான். அதான் வந்து ஹார்ட்டை வந்து ஹீரோன்ட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கான். இப்படியே போச்சுன்னா நல்லா தான் இருக்கும், ரொமான்டிக்காக இன்னும் வந்து சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் எபிசோடு இதை விட வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் வந்து அனிமையில் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அது நெக்ஸ்ட் எபிசோடில் இருக்குது. அவ்வளோ ரொமான்டிக்காக சூப்பராக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் எபிசோடு பார்க்குறதுக்கு எல்லோரும் வெயிட் பண்ணியிருக்கீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். வந்து அதுதான் நான் வந்து கேட்குறது. ஏன்னா வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நான் எதாக இருந்தாலும் தப்பாக இருந்தாலும் திருத்திக்க முடியும். நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகே கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கான் ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே கைஸ், ஒரு நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு எபிசோடில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.